அதானே இப்போ என்ன சொல்றது விளையாட்டு இல்லையா வந்து இப்போ நாங்கள் இப்போ ஆவணம் இல்லா புக் பண்ணால் அப்புறம் கோவணம் இல்லாதான் நிற்கும். ஒரு சம்பவம் நான் இப்போ ஒரு முக்கியமான அளவில் ஒரு காணி பிரச்சனை ஒன்று நினைக்கிறேன், சிக்கல் ஒன்று நினைக்கிறேன், பாரு அடிக்கிறவங்கள திருப்பி போங்க. இது என்ன வேறு ஆள் வந்து குழம்பு ஏன் இருக்க போறீங்களாண்டு தண்டை காணியாக உண்டு. அவர் ஃபோனை கட் பண்ண சொல்கிறார். ஏன் ஃபோனை கட் பண்ண சொல்கிறீங்க பிள்ளைங்களே? ஓ ஒரு காணிக்காக காய்ச்சி நிற்கிறேன். ஆனால் இந்த இந்த வீடு இருக்கிற காணி தான் உங்களோட. உங்களோட பேர் என்னென்ன? என்ன பேர்? அமிர்தலிங்கம்மா. காணியை வந்து பார்த்துட்டு அங்கே கொண்டுட்டோம் எல்லாம் விலை பிரச்சனைலாம். சரி எப்போ எழுதுவோம்? குளிச்சுட்டியா இல்லாட்டி குளி ரெண்டு புறா குளிப்போன் இருக்கிறீங்க கேட்குறேன் நான். ஓ சும்மா செய்வோம் வேண்டாம். நீங்கள் காணி எனக்கு தான் அழி தர பொரியல். ஒரு மேப் அனுப்புங்க, வார நம்பரை பிளாக் பண்ணிடுறேன் இதோட. என்ன இது மணப்ப நிலங்காரன் தான் செஞ்சு வச்சுக்கிறீங்க, வீடியோ எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு ஒரு சுகமான வேலை இருக்குது. என்ன சொல்லலாம், ஒரு நிமிஷம் காணும் பார்த்தீங்களா? இப்போ எங்களுக்கு கிடைச்ச புது வேலையே பார்த்தீங்களா? முதல்ல அதோட பேர் என்ன? நான் இதில் எஸ்கே பிளாக்ண்டா செவனி வச்சுக்கேன். எந்த முழு பேர் வந்து மகேந்திரம் பாலகுமார். மகேந்திரம் பாலகுமார் செவனி வரலாம். மகேந்திரம் பாலகுமாரோட எஸ்கே பிளாக் கொண்டு அடிச்சு விடலாம், இல்லாட்டி குமாரன் அடிச்சுடலாம், பாலம் அடிச்சு விடலாம். போலான் செவனை பார்த்துக்காண்டி என்னென்ன எல்லாம் செய்ய சொல்லிங்களோ நான் செய்யறேன், பிரச்சனை இல்லை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கிரி. ஓகே ஓகே. அப்போ இப்போ நாங்கள் வந்து எங்கே போய்கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துலேருந்து ஏனையன் ரோட்டால் நாவற்குழியை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புதுவித வேலை திட்டம் என்று சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஒரு உதவி திட்டம்னு சொல்லலாம். உதவிகள் வந்து பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்று சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீடியோக்கள் வந்து வெளிநாட்டில் நிற்கிற எங்களோட உறவுகள் இங்கேருந்து போன நிறைய பேர் பார்க்குற வந்து வளமை. அப்போ வந்து காலையில் வந்து ஒரு அண்ணா ஒரு அடுத்து காய்ச்சார், நிறைய காலமாக அவங்களோட கதை கரை பண்ண தம்பி நீங்கள் எடுக்கையில் இன்றைக்கு எடுத்த சந்தோஷம். நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கக்குள்ளெல்லாம் தான் வந்து நிறைய ப்ரேயர் பண்ணதாம், நிறைய லோயஸ் மேரோட எல்லாம் கதைச்சதாம் கொண்டதாம், நிறையவே கவலைப்பட்டதாம், உங்களை வெளியில் எடுக்கணும்னு சொல்லி தாங்களுமே அவ்வளோ தூரம் வந்து நிறைய பேர் எல்லாம் கதைச்சது, அவ்வளவு கவலைப்பட்டெல்லாம் சொல்லி வந்து கதைச்சார். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் உண்டு, அதாவது அவர் வந்து எங்களுக்கு மேலே எவ்வளோ ஒரு அன்பு வச்சுக்கேன் அப்படின்றத காட்டுறது நிமித்தமாக. அப்போ நானும் வந்து ஓம் அண்ணா நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லி காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னம் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு அம்மா வராலும் வந்து எடுத்து காய்ச்சுவார் கொஞ்சத்துக்கு முன்னம். நான் இன்றைக்கு எடுத்த ப்ளாக் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் வந்து. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தா அவங்களோட வீடு ஒன்று வந்து மானிப்பேல இருக்குதாம். அவங்களோட வீட்டு வேலை வந்துட்டு இங்கே உள்ள என்ன சொல்கிறது, யாரோ ஒரு யூடியூப்பரோ இல்லாட்டி யாரோ ஒரு ஆள்கிட்ட ஏதோ ஒன்றுக்கு கொடுத்ததான் பொறுப்பாக வந்து செய்ய சொல்லி, அவர் வந்து கொஞ்சம் வந்து சீட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் ஆறுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னால் நான் கதைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ சொன்னால் இல்லை தம்பி பரவாயில்லை, காசு தானே போட்டும் விடுங்கோ, என்னத்துக்கு சும்மா ஆக்கலை அப்படின்ற மாதிரி என்று சொல்லி சொன்னான். அப்போ இவங்க கதைச்சி ஒரு கொஞ்சம் நேரத்தில் இவர் வந்து எடுத்தார். நான் இதை சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ வெளியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறேன், அந்த நேரங்களில் பிரச்சனைகள் நடக்கக்குள்ள பல பல காரணங்களின் நிமித்தம் வந்துட்டு வெளியிலேருந்து போனது. அப்போ அவங்க மட்டும் இல்லாமல் வெளியில் போய் அவங்களோட குடும்பங்களையும் வந்து ஒரு கொஞ்சம் நாள் எடுத்துருவாங்க. எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அவங்களுக்கு பெருசாக உதவிக்கண்ட ஆக்கள் இருக்காது. ஈவன் வந்து சகோதரங்களோ சொந்தங்களோ ஒரு சில பேர் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மெயினாக அவங்களோட நோக்கங்கள் அந்த என்ன சொல்கிறது, அதுக்கான எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சில பேர்கிட்ட வெளியிலேன்னு சொன்னாலே அந்த காசு வந்து மெயினான ஒரு நோக்கமாக இருக்கும். அப்போ ஏதும் ஒரு வேலைன்னு செய்ய சொல்லி கொடுத்தாலுமே வந்து சீட் பண்ணிடுவாங்க, காசு அடிச்சிடுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறத நாங்கள் நிறைய இடத்துல வந்துட்டு கேட்டிருக்கோம். அந்த வகையில் இவர் வந்து சொல்லியிருந்தார், தனக்கு ஒரு உதவி செய்யலுமோ கிருஷ்ணா அப்படின்னு இருந்து கேட்டார். அப்போ கேட்கையும் வந்து நான் என்னென்னு கேட்க வந்து சொன்னேன், இப்படி நாவற்குழியில் வந்து எனக்கு ஒரு காணி ஒன்று இருக்குது, அது கிட்டத்தட்ட 4 பிறப்பு காணி கிட்ட வரும். வந்து நாங்கள் இப்போ ஒரு 2-3 மாதம் வருவோம் கிருஷ்ணா. அந்த காணி வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, சரியாக பால் அடைஞ்ச மாதிரி எல்லாம்
குப்பைகள் பத்தையெல்லாம் இருக்குது. அதே நேரம் ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டிலேருந்து நிறைய சாமான்கள் எல்லாம் எடுத்து போட்டாங்க, உடைச்சி போட்டாங்க. இப்போ அந்த வீட்டையும் வந்து ஒரு அறிக்கை இல்லாமல் இருக்கிறதால அப்போ அதே ஒரு கால் நார்மலாக அந்த குப்பை பத்தையெல்லாம் திருத்தி ஒரு கால் ஒரு வேலி ஒன்று போடணும். ஆறுகிட்ட கொடுக்குறேன்டையா தானுமும் நிறைய பேர்கிட்ட கேட்டுதான். அப்போ பெருசாக ஒரு தரம் முன் வரையிலேண்டும் மற்றது முன் வந்த ஆக்களும் வந்து ஓரளவு என்ன சொல்கிறது அவர் நம்பக்கூடிய மாதிரிக்கு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து என்னக்கிட்ட கதைக்கக்குள்ளே அவர் கொடுத்த இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த மனசை கவர்ந்துருந்தது தானே. அப்போ என்ன சொல்கிறோம், உண்மையிலேயே வந்து எங்களுக்குமே நிறைய வேலைகள் இருக்குது வந்து. அப்போ இருந்தாலும் அப்போ நான் சொன்னேன் சரி என்ன அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்னான்னு சொல்லி கேட்க வந்து சொன்னேன். அந்த காணி ஒருக்கா போய் பார்த்து தம்பி ஒரு ஜேசிபி இருந்தால் அந்த ஜேசிபியை வந்து பிடிச்சி அந்த காணி ஒருக்கா துப்புரவாக்கி அந்த வேலி ஒன்று போட்டு தரணும். தான் வந்து இங்கே எங்களோட வேறு ஆக்கள் மூலமாக நான் வந்து காசு அனுப்பி உங்களுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். நீங்கள் அதே ஒரு கால் வேலை ஆர்டர் கொடுத்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு தருவீங்களோ அப்படின்னு வந்து கேட்டார். அப்போ நான் வந்து சரி இப்போ நான் வந்து வேலை செய்ய போகிறோம் இல்லை தானே, போயிருக்கா இடத்த பார்த்து ஜேசிபி அரேஞ்ச் பண்ணி விட்டு அந்த கூலியை வண்டி கொடுக்குறதானே, அப்போ நேர்மையாக செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் முதற்கட்டமாக அவளுக்கிட்ட அந்த காணி ஒருக்கா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கொண்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரிக்கு வேறு யாரும் நீங்களும் கூட வந்துட்டு இங்கே எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறீங்களும் கூட வீடுகளை எதுவும் வந்து பராமரிக்கணும், இல்லாட்டி வீட்டு வேலை திருத்தங்கள் செய்யணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி ஒரு உதவி தேவைப்பட்டால் நீங்களுமே வந்து அழைச்சா. இது வரைக்கும் நாங்கள் அப்படி செஞ்சேன் இல்லை, யாரும் வந்து பர்சனலாக கேட்டால் ஒரு சில பேருக்கு வந்து சின்ன சின்ன வேலையை செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த வகையில் வந்து இது ஒரு கொஞ்சம் பெரிய ஒரு வேலை திட்டமாக இருக்குமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு காணி ஒருக்கா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் இப்போ போய்கொண்டிருக்கேன். வந்து நாவட்குழிக்கு நான் நினைக்கிறேன் வந்து வந்துட்டேன் நினைக்கிறேன். அப்போ நாவட்குழிக்கு வந்துட்டேன்னு சொன்னால் நான் அவர்கிட்ட சொன்னால் லொக்கேஷன் ஒருக்கா போட்டு விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து லொக்கேஷன் போட்டவர். நாங்கள் ஒருக்கா லொக்கேஷனை பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு எங்கேன்னு சொல்லி பார்த்துட்டு அந்த காணியையும் நாங்கள் ஒருக்கா என்ன நிலைமையில் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அவருக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ வந்து இதை வீடியோவில் சொல்கிற காரணம் வந்து நீங்களும் அப்படியான விஷயங்கள் எதுவும் செய்யணும்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் செஞ்சு தருவோம். வந்து அதுக்காண்டி வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், உண்மையாக தெரியும் இன்றைக்கு வந்து எத்தனையோ யூடியூபர்ஸோ ஃபேஸ்புக் செய்கிற நிறைய பேர் என்ன ப்ரொமோஷன் அது இதுன்னு சொல்லி கண்ட பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் செய்கிறாங்க. அது பிள்ளையாண்டுமே இல்லைன்னா அவங்கள்ட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க செய்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பேமெண்ட் வேண்டி அவங்க டைம் வந்து செய்வாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எந்த விதமான ப்ரொமோஷனும் உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் காசு வேண்டி நாங்கள் ஒரு டைம் செஞ்சதும் இல்லை. காசு வந்தாலுமே சந்தேகமே நாங்கள் திருப்பி கொடுத்துருக்கோம். வந்து அதுக்காண்டி இப்போ என்ன சொல்கிறது, ப்ரொமோஷன் அப்படி செய்கிறது ஓகே. ஆனால் எப்படியான வேலை திட்டங்கள் சொன்னால் எங்களுக்கு நீங்கள் காசு அண்டு கூலி என்று எல்லாமே எதுவும் செய்ய தேவையில்லை. வந்து உண்மையிலே வந்து இதை நாங்கள் மினக்கட்டு வந்து போய் பார்த்து செய்கிறோம்னு சொன்னால் உங்களோட மனசார நீங்களேயும் தந்தால் மட்டும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். என்ன சொல்கிறது, ஆக ஒரு பெரிய இது வள்ளல் மாதிரியும் நாங்கள் கதைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எங்களோட ஒரு டைமையும் ஒதுக்கி எங்களோட நேரங்களை செலவழித்து எங்களோட ஃபியூவலையும் செலவழித்து நாங்கள் வாரோம். ஸோ அதுக்கு நீங்கள் மனசு பிடிச்ச மாதிரி நீங்கள் இது முண்டை செய்யலாம். ஈவன் செய்யாட்டி கூட பரவாயில்லை. நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறதே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பாக இருக்கும். இதாட்டப்பா ஓடிக்கிறேன் கிருஷ்ணாண்டூர். ஹலோ ஹலோ பிள்ளைங்களே அங்கே நெகம்புவா ஓ ஓ ஓ ஓ நான் அடிப்பனையா என்னென்றால் என்ன இன்றைக்கு மண்டே இன்றைக்கு வேலைக்கு வரையில மாவுள் வாய்க்கிறோம். நாளைக்கு வருவாங்க. வந்தால் நான் கீழுக்கு எத்தனை மாவுள் தேவைன்னு அளந்து போட்டு உங்களுக்கு அடிப்பேன்னு ஒரு கால் நீங்கள் எனக்கு அனுப்பி விடணுமா? ஓ ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ ஃபோனில் இருக்குது. நான் ஃபோட்டோ போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். எந்த மாவுள் எத்தனை எனக்கு ஒரு அனுப்பி விடணுமா? ஓகே 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 யா உங்களுக்கு இருக்குதா? சரி சரி ஓகே 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 சரி. இப்போ நாங்கள் லொக்கேஷனை பார்ப்போம் எங்கேன்னு சொல்லி. இங்கடாப்பா மேப்பில் அனுப்பிந்தார். அதுக்குள்ளே ஒரு குட்டி வீடு மாதிரி ஒன்று இருக்குடாப்பா. அக்கினி இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? உடைந்த கட்டடங்களை மீள்திருத்தும் சேவையை பற்றி என்ன நினைக்கிறேன்? நானே நினைக்கிறேன் ஒன்றுமே இல்லை. என்ன வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து இருக்கிற வீடுகளை வளவுகளை வந்து பார்க்குறதுக்கு ஆக்கிட்டு இருக்க மாட்டேன் தானே.
ம் நம்மளை போல் ஒரு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி தான் வந்து இதை வந்து எப்படியும் செயல்படுத்த சொல்லுவீனோம். நமக்கு வந்து டைம் இல்லை தானே. ம் அவங்க வந்து நம்மளை வீடியோ பார்க்குற பட்சத்தில் வந்து நாங்களும் வந்து அவங்களுக்கு ஒரு செய்யக்கூடிய ஒரு உதவியாக வந்து இந்த உதவியை அடே எங்கடா அந்த இது எங்கே இருக்கு? நாங்கள் சர்வீஸ் போடுவோம் யுனைடெட் மோட்டார்ஸ் அங்கே இருந்துக்காது தாண்டி வந்துட்டோமா? இனித்தானே தாண்டி தமிழ்நாடு என்னடா சந்தி தாண்டி கொஞ்சம் தூரம் இந்தியாவில் வாரினாங்களே இல்லை என்ன தாண்டிட்டேன் வேணா. ம் சரி எப்போ பின்பக்கம் போகணும் நினைக்கிறேன். நல்ல காணி போலக்கா நைன் ரோட்டுக்கிட்ட தான் இருக்கு போல. காணியில் லொக்கேஷன் காட்டிலாம் நான் அந்த யுனைடெட் மோட்டர்ஸுக்கிட்டேருந்து காட்டுது. ஒருக்கா போய் பார்ப்போம். மக்கி இதுக்கிடையில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை பார்ப்ப நீ. ம் நாட்டில் நல்லா மழை பெய்யுது. ம் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்குது? எத்தனையோ ஃபார்மர்ஸ் வந்து கவலைப்படுறாங்க மழை வந்துட்டு இப்போ அப்படி பெய்கிறது வயல் வெட்டு நேரத்தில் பிள்ளையாண்டு. நீ ஒரு ஃபார்மர் இந்த மகனாக இருந்தோண்டு இப்படி ஒரு கதையை கேட்குறீங்க வந்து. சரி எல்லாருக்கும் கவலை வந்துட்டு மழை பெய்யுறது. ம் நானும் டிக்டாக்ல பார்த்துருந்தேன் வந்து ரோட்டில் வந்து நெல் காய வச்சுருக்காங்க. அப்படி அதை வந்து மழை வந்து திடீர்னு வந்துட்டு அப்போ அதில் வந்து ஆட்கள் வந்து அதை ஒன்றும் அல்ல இன்னொன்று செய்யலாம். அப்படியே ரோட்லேயே இருக்குது தண்ணிக்குள்ளே மழை தண்ணிக்குள்ளே. நல்ல மழையாண்டா போயிருமே சாமான். ஆனால் நெல் தண்ணிக்குள்ளே கிடக்குது வந்து அங்கே நல்ல டைம் கிடைக்கல உழவு விட்டுட்டாங்க. ஹலோ வணக்கம் 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 வணக்கம். ஓ நான் இந்த உங்களோட லொக்கேஷனில் அந்த யுனைடெட் மோட்டார்ஸுக்கு கிட்ட நிற்கிறனையா எங்கே காணி எங்கடாக்கு? முன்னாலே வந்து அந்த சுவரில் பாருங்க சுவர் வெடிச்சுவர் கட்டிக்கிறாங்கல்ல அலையலை மாதிரி. அலையலை மாதிரி ஓ ஓ ஓ ஓ அந்த வெளிச்சுவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒழுங்கி கொண்டு போகுது பாருங்க. பாருங்க வெளிச்சு மண் ஒழுங்கு வரும் ஒழுங்கு. அதோ அந்த அந்த பில்டிங்குக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு படம் கொண்டு அனுப்புறேன் பாருங்க. பார்த்தேன் லங்கா அசோக் லைலேண்ட் பாருங்க. அது இது அது அதுக்கு முன்னால அதுக்கு முன்னுக்கு ஒரு லேன் ஒன்று போகுது. அந்த லேனோ அல்லாட்டி அதான் நான் சொல்றது வந்து அந்த அலையா இருக்குது இல்லை அதுக்கு முன் பக்கத்தில் ஒரு லேன். அந்த இப்போ நாங்கள் இப்போ எங்கேண்டால் யாழ்ப்பாணத்துலேருந்து வரையக்குள்ள நீங்கள் ஒருக்கா வீடியோ போடுங்க. அப்படி நான் எடுக்கிறேன் இல்லை பாரும்பா போகிறேன் பாரும்பா காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க இந்த ரோட்டா இந்த பக்கத்துல கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த இடது பக்கம் போங்க கொஞ்சம் பாரு எங்க இடது பக்கம் காட்டுங்க. இல்ல இல்ல இதுல 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 இல்லை தாண்டி போகணும் வங்காளம். இது முடிகிற அலையில மாதிரி முடிகிற இடமோ? முடிகிற இடம் போகிறோங்க போகிறோங்க வாரம் போகிறோங்க. இங்கே பாருங்க இப்போ வந்து இங்கே இந்த இருக்குது வந்து நாங்கள் இப்போ வந்து பாருங்க வந்து இப்போ முன்னுக்கு இந்த லங்கா அசோக் லேண்ட் இருக்கல்லோ ரைட். இந்த இருக்கு அலையில மதில் இருக்குது சரியோ ரைட். இப்போ மதில் வந்து இப்போ முடிய போயிடணும் கொஞ்சம் தெரியும். முடிகிற இடத்துல ஒரு சின்ன லைன் ஒன்று பாருங்க. ஓ இந்த போகுது இந்த லைனோ? அதான் அதான் பாருங்க. வயருண்ட காடி ஹாக்கி இறங்கிற என்ன வயருண்டு முன்னுக்கு ஒரு வரும் காணி இருக்குது. அதுக்கு பின்னால வீடு உடைஞ்சு இருக்குது. பாருங்க பாருங்க முன்னுக்கு ஒரு வருங்காணி சின்ன காணி உண்டா அதுக்கு பின்காணி பாருங்க கரண்ட் நேரம் நிற்காம போல பாருவார். வேற அந்த வீடு இருக்கிற காணியோ இந்த 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 காணியோ உள்ளுக்கு அப்போ இல்லை மதில் உண்டாக்கா அது உங்களோட வீட்டுக்கான மதில் இது குட்டி மதில் இந்த ரைட்டு. அரச மரம் மாமரம் ஒன்று நிற்கிது. இப்போ பின்னுக்கு தண்ணி ஏன் அந்த என்ன சொல்கிறது தெரியும் தெரியுமா? அந்த துண்டு இந்த காணி சேராது. அந்த துண்டும் கூட அன்றைக்கி செய்கிறேன் முன்னுக்கு தான் அந்த எல்லாம் முடியுது. பாரு இறங்கி பார்ப்போம்.
ஒருக்கா இறங்கி போயிட்டு ஒருக்கா வடிவா ஒருக்கா வீடியோ எடுங்க சுற்றி ஒருக்கா வீடியோ எடுத்து சுற்றி வர வீடியோக்கு நின்று கடிச்சா நீங்கள் ஐம்பது இன்சூரன்ஸ். என்ன அடிச்சா பாம்பு 52 கொத்தினா பாம்பன் கொத்தாது உங்களை கொத்தாது வழங்க இல்லையா நீங்கள் ஆண்ட பிள்ளை எல்லா காய்க பழகிட்டியல் பிரச்சனை இல்லை. நாங்களும் உண்மையான கிறிஸ்தவங்க வாங்க மக்களை ஜெர்மனி என்ன காணியை பார்ப்போம். நீங்க வீடியோ எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லை. ஓ ஏண்டா நீங்கள் என்ன இது மணப்ப நிலங்காரம் தான் செஞ்சு வச்சுக்கிறீங்க வீடியோ எடுத்து போடுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க. ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும் தானே. ஆமாம் கண்டென்ட் தான், இதுவும் ஒரு கண்டென்ட் தான். என்னென்னா மக்களுக்கான உதவி, அதாவது வெளிநாட்டில் இருந்து அவங்கள சொத்துக்களை வந்து பார்க்க பராமரிக்க முடியாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு என்னென்ன இது என்னண்ணா அண்ணா ஹலோ இது என்ன வேறு நாள் வந்து குழம்பு ஏதுக்க போகிறீங்களாண்டு தண்டை காணியா உண்டு காட்டுங்க போய் இல்லை உண்மைதான். அவர் ஃபோனை கட் பண்ண சொல்கிறார். ஏன் ஃபோனை கட் பண்ண சொல்கிறீங்க பிள்ளைங்களே? ஓ நான் காணிக்காக சொல்லிக்கிறேன். உங்களோட இந்த காணி அண்ணா இந்த இந்த வீடு இருக்கிற காணி தான் உங்களோட. அதுக்கு பக்கத்தை இருக்கிற காணியாட்டு அதுக்கு பக்கத்தை அதான் பக்கத்து அந்த காணியும் ரெண்டு போயிட்டாமே. உங்களோட பேர் என்னண்ணா? என்ன பேர்? அமிர்தலிங்கமாம். ஓ அவர் இருக்க ஆள் இவட தான் நின்றவர். இப்போ நாங்கள் வரதான் வந்தவர் கேட்டார். நான் சும்மா பம்பல் அம்மா தோர் அமிர்தலிங்கம் இங்கே பொறுங்க இங்கே வாங்க வீடியோ காலில் பாருங்க இங்கே. இப்போ பாருங்க இங்கே பாரு இது வந்து இப்போ இந்த இந்த வீட்டு பின்னுக்கு இந்த இங்கே இந்த இந்த இதில் மாமரம் ஒன்று பெரிய மாமரம் உண்டு. இதில் என்னப்பா உங்களோட எல்லாம் பிரிக்க இல்லையாப்பா? இது என்ன இது? இதில் ஒரு வேலி இருக்குல்லோ, அப்போ அந்த காணியும் உங்களுடையோ? இந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காணி அது வந்து வீட்டுக்கு இடது பக்கம் இருக்கிற காணி தான் அது வந்து அந்த கரையோட முடியுது அந்த இடம். அப்போ பாருங்க இந்த வீடு இருக்கிற காணியே பெருசாக கிடக்கேப்பா இது. ரெண்டு பிறப்பு 4 பிறப்பு. ரெண்டு பிறப்புமே. ஆமாம் ஆமாம். இப்போ என்ன செய்யணும்? இந்த வீடெல்லாம் உடைச்சாலும் அப்படியே வீடு ஒரு ஆள் சொல்லிச்சு இந்த வீடை உடைச்சி காசு எடுக்கலாம். ஓ இது வீடை உடைச்சி சில யாரும் சாமான் இந்த கல்லுகள் எடுப்பாங்களே ஐயா இந்த சரியா அந்த அத்தி நீங்கள் கொடுங்க பிரச்சனை இல்லை. அத்தி இல்லை கொடுக்கணுன்னா காய்ச்சி பார்ப்போம் யாரோடைய எடுக்கக்கூடிய மாதிரி இந்த அத்தி வேற தூர இல்லாதளுக்கு. ஆமாம் அதான் கொடுங்க. மற்றது முன்னுக்கு விளையாட்டு வர நிற்கிது மாம்பழம் கண்டிங்களா? அதில் மாங்காயம் ஆயிட்டு நான் பிரச்சனை இல்லையே. அது இல்லை நீங்கள் ஆயக்கூடாது. மணி ஆஞ்சனுவோங்க பின்னு கேட்குற மனுஷன் உங்களுக்கு விருப்பம்டா தேங்காயம் முடிங்கன்னு. சரி பொறுங்க நான் படிவா சுற்றியெல்லாம் பார்த்துட்டு பாருண்ணா. சரி பார்த்துட்டு அடிக்கணும் பொறுங்க. ஓகே 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 தேங்க்ஸ். பாடா ஆக்கி இந்த வயசு பயந்து நிற்கிறவா ஒரு பாம்புகள் தானே பயமாக கிடக்கு. சின்ன பொடியே சாவுக்கு போய் வாடா சின்ன பொடி தானே வாழணும் இன்னும். இது என்ன கூதாயிடா அப்போ என்கிட்ட ராசா இது இது 2 பிறப்பு இது கூடாடா. அப்போ நான் என்ன தெரிஞ்சு இது ஃபுல்லாக தான் 4 பிறப்பு வரும் போல. இதுக்குள்ள ஒரு பேய் படம் எடுக்கலாம். பேய் படம் எடுக்கலாம். அதுதான் இங்கால பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து கல்லுகள் வந்து இறக்கியிருக்காங்க. பனங்கள் பனங்கள்லாம் நான் நினைக்கிறேன் முதல் ஒரு காலம் வந்து உடன் இது இப்போ வேட்டா வருவா. இதுக்குள்ள 1 2 3 4 எத்தனை 4 5 தென்னை பனையெல்லாம் நிற்கிறாப்பா. என்ன இவருக்கு இதுக்கு ஒரு எல்லை ஒன்று வருமேடாப்பா. அப்படி என்ன எல்லை வரியா என்னன்று நான் செய்கிற வேலையே இல்லை வரும் இந்தா வருது இல்லை இந்தானிக்கு வேலி இதோட சரி என்று இதோட சரி. ஏண்டான்னா தென்னை மரங்கள் வந்து அங்கே வந்து இல்லைக்கு தான் ஒரு நாட்டுவாங்க வந்து எல்லோரும் மளவுக்குள்ள என்ன தண்ணியாக ஒரே இடத்துல நிற்கணும். இப்போ இதான் வந்து இல்லையா இருக்கும் அப்படி நெருப்பா அண்ணா.
இங்கே இந்த 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 தென்னை நிற்கிறதோ இல்லை உங்களோட இங்கே இங்கே இன்னைக்கு வேலி இங்கே இந்த இந்த வேலி இருக்குல்ல இந்த வேலி இந்த இந்த வேலி இங்கே இந்த வேலியோட அப்போ அப்போ இந்த பின்துண்டு இது கூட இல்லையோ இந்த லகுனு பக்கத்துக்கு பின்துண்டு கூட இல்லை அத்திவாரத்துக்கு முன்னுக்கே முடியுதல்ல இங்கே இந்த அத்திவாரத்துக்கு முன்னுக்கே இந்த அத்திவாரம் உங்களோட இல்லையே என்னப்பா இது இது என்ன இதுவும் உங்களுடையண்டா அப்போ பிறப்பு கணக்க வரப்போதேப்பா இங்கே பாருங்க இங்கே வீடு அங்கே வீடு கிடக்கு அங்கே இங்கே வீடு கிடக்குது அங்கே சரியோ இந்த பின்னுக்கு வந்து ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது வயது போன குடும்பம் உண்டு அந்த அந்த வீட்டுக்கார மனுஷனுக்கு தெரியும் எந்த இல்லையாண்டு ஒருக்கா அடிச்சு தட்டி கேட்குறீங்களா அவங்கள்ட்ட இருக்கிறாங்களாண்டு உங்களுக்கு ஒரு மனச்சாட்சிங்க பருத்துறையிலேருந்து நாவக்குழிக்கு எங்களை அனுப்பி இப்போ உங்களுக்கு இடம் தெரியாமல் அந்த மனுஷனை போய் தட்டி நான் இடம் வர கேட்டு வேற என்ன வாழைப்பழத்தை வச்சு பேக்கை தீத்தி விட்டேன் உங்களுக்கு எனக்கு வந்து எல்லை தெரியாது இப்போ உங்களோட காணி வந்து என்னடா டானா படையோ அப்போ எல் ஷேப்ண்டா அப்போ அந்த காணி வெட்ட இல்லை அப்போ இந்த இந்த இவ்வளோ தான் வெட்ட அப்போ அதுக்கு தண்ணி வந்துச்சுடா இந்த மேப் அனுப்பி விட்டா இந்த காணி துண்டு இந்த காணி இப்போ அண்ணா இப்போ நாங்கள் வந்து இதை க்ளீன் பண்ண போகிறோம்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு சரியான மேப் தரணும் இல்லாட்டி வந்து தேவையில்லாமல் எல்லாம் பெனையில கொண்டு வந்து ஜேசிபியால் அடித்து கிண்டி கொண்டிருக்கோம் இல்லை நான் உங்களுக்கு அந்த மேப்பை தரேன் அந்த மேப்பை நீங்கள் வச்சுக்கொண்டு பாருங்க என்ன மாதிரி சரி மற்றது வந்து ஒரு ஆள் வேணும் எப்படியும் அந்த எல்லாம் கல்லில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேறு உங்கள் எந்த அனுப்புறீங்களோ இந்த மாதிரி ஆளை நான் தான் வரணும் உங்களோட ஆள் எப்போ வருதா நாடு ஆள் வேறு 5ஆம் மாதம் 8ஆம் மாதம் மாதிரி இல்லை நான் நிச்சயம்னா உடனே வரலாம் பிரச்சனை இல்லை உடனே வந்தியலண்டா எங்களுக்கு ஒரு ஹயர் வரும் பிரச்சனை இல்லை அப்போ சரி இல்லை கத்தி கிடக்கிறதுக்கு மரம் கொண்டு ஆகின கதையாக போடும்டா அப்போ அந்த வாரண்டா ஒரு பிரியோசனம் இருக்கும் அட்லீஸ்ட் வந்ததுக்கு ஒரு 2 இருக்கக்கூடிய இருக்கும் ஹயருக்கு வந்து நீங்கள் சும்மா செய்வீங்க ஓ சும்மா செய்வோம் வேண்டாம் நீங்கள் காணி எனக்கு தான் அழி தர பொரியல் நல்ல தேங்காய் சீனிவாசன் மேகலை காலை பார்க்க என்னண்டு இல்லை இப்போ என்ன செய்கிற இப்போ இல்லை என்னென்னு கண்டுபிடிக்கிற இப்போ நீங்கள் இல்லையே வந்து இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ இந்த வீட்டை வந்து அப்படியே உடைக்கணும் செய்யா வீட்டை ஃபுல்லாக உடைச்சி இந்த மரம் எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் இதை எடுக்க தான் ஆகணும் குப்பியா வளர்ந்துக்கிற மரம் எல்லாம் எடுக்கணும் மற்றது யாரோ சொன்னாங்க பனை வந்து அனுமதி இல்லாம வெட்டலாம் அதுதான்டாப்பா இது பனையடாப்பா பனை வந்து சும்மா நீங்கெல்லாம் பரவாயில்ல பனை வெட்டுறேன்டா டிஎஸ் ஆஃபீஸில் போய் வந்து அந்த அப்ரோட் பெர்மிஷன்லாம் இருக்கும்டாப்பா அதுதான் சும்மா வந்து கவனி தான் தோண்ட முடியாது அதுதான்டாப்பா அப்போ என்ன இது அப்போ வேணும்டா பாருங்க காணி இந்த லெவலில் இருக்குன்னு சொல்லி பா தம்பி காணியை காட்டு ஆள்கிட்ட காணியை காட்டுப்பா உங்களுக்கு இந்த மேப் அனுப்புறது பாருங்க ஒரு கவர்மெண்ட்டாவா ஒருக்கா மேப் அனுப்புங்க வேறு நம்பரை பிளாக் பண்ணி விடுறேன் இதோட தேவையெல்லாம் திருப்பி உள்ளுக்கு போக வேண்டி வந்துடும் போல பனையெல்லாம் தறிக்கோளுக்கு சும்மா நான் வைங்க நான் சுற்றி எடுத்து போட்டு அடிக்கிறேன் ஓகே இது ஒரு பேய் காணிமே கதை பார்ப்போம் ஒரே நடிச்சுட்டு பார்த்து எல்லாத்த மைண்டும் ஒரு கள்ள மைண்டுன்றது வாங்குதானே இதுக்குள்ள சாப்பிட கலடுத்து ஆக்கள் வந்து இதுக்கெல்லாம் கிடந்த இதுக்குள்ள என்ன கிடக்கு ஆனால் பேரு 6 வருடம் சொல்லிக்கான் இந்த வீட்டை உடைச்சும் அதை காசுக்கு விற்கலாமண்டா நானுமே அங்கட முன் வீட்டையை உடைச்சி இப்போ என்ன செய்யறேன்னு சொல்லி இருக்காங்க இந்த பழைய கட்டடங்களை வந்து காணி வந்து நிரப்புறதுக்கு அதுக்கு வந்து சில தெரியாது இல்லை சும்மா அரசல் மாதிரி லோட் கணக்கு எடுப்பாங்க சில வேலையா காணி வழியாக கூட குறைஞ்சதுக்கு ஒரு மாதம் போடுண்டாப்பா இது சார் எந்த காலத்தையும் பனை அதெல்லாம் தள்ளி அதை பனையெல்லாம் ஆனால் மற்ற இன்னும் உண்டு இல்லை போகிறோம் இப்போ இந்த பனையெல்லாம் தரிச்சு என்ன சரி தம்பி தரிச்சு குத்தி வைக்கல தவிர்த்து அதுக்கு இந்த பனையிலையா எடுக்கலாம்
படம் நிற்கிது நிறைய அப்போ படம் நிக்குது. பெனை அரிக்கிற பாட்டிகிட்ட கொடுக்கணும், பெனை அரிக்கிற பெர்மிஷன் எடுக்கணும். அதுக்கு நிறைய வேலை வேணாம். ஆனால் எங்களுக்கு ஒரு சுகமான வேலை நடக்கு. என்ன சொல்ல, ஒரு நிமிஷம் காணும் பேசாமல் ப்ளாக் பண்ணி விட்டோம்னா சரி. பனையில் வந்து கண்டபடி கை வைக்கல அது. இது பின்னுக்கு அப்படி ஒரு வீடு பார்த்தியே. ஓ நல்ல ஏரியா. ஆனால் மெயின் ஏரியாடப்ப நல்ல ஏரியா. அண்ணன் எப்படியும் நினைக்கிறேன் திருத்தி போட்டு விற்பார் நினைக்கிறேன். இப்படி இந்த காணியோட அண்ணன் எழும்புற வரியா வீடியோவோட அண்ணையை கண்டுபிடிச்சாரும் கோல் அடிப்பாங்க. அண்ணன் எங்களை மறக்கிற வரியா. ஆனால் இது ஒரு காலம் ஒரு ஒரு பெரிய ஒரு வீடாக தான் இருந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிமு 1700 முன்னே கட்டப்பட்ட வீடாக தான் இருக்கு. கிமு அதுவும் கிபிஎன் தான் பரவாயில்ல. ஆனால் உண்மையாக நினைக்கிறமே இல்லை தம்பி, பெரிய சூப்பர் இடமா. இடம் சரி மண்ணை போ. பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு கிடைச்ச புது வேலையே பார்த்தீங்களா. இதெல்லாம் ஏன் கேட்குறதே நான் உனக்கு தெரிஞ்சா சரி. உண்மையுமா தான் உதவி தான் வீட்டு முன்பக்கத்தை பார்த்தீங்க. அப்போ வந்து இப்போ நான் நினைக்கிறேன் இதுதான் இப்போ இந்த அங்கே அதுலேருந்து ஆரம்பித்து அதுலேருந்து முடிஞ்சு இப்படியே போய் அந்த பின் வீட்டு அத்திவார அந்த காணி டானாபாடு இப்படி. ஓ அது அவ்வளோ அவற்ற அவ்வளோ. அப்போ இதை க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னால் எப்பட்றா அப்போ அப்படி செய்கிற. அதை விட நாங்கள் இதை உடைச்சி போட்டு ஆரம்பம் அள்ளி கொண்டு போடுவாங்க. இதுக்கு உரியால் நிற்கும். ஆளா இப்போ இறக்கினா தான் சரி. மற்றபடி நம்ம செய்யலாம். ஆளை இறக்கினா சரி. ஒரு 1000 வந்துடும் எங்களுக்கு. இங்கே பக்கத்தையும் ஒரு காணி இருக்கிறாப்பா. அதுக்குள்ள கை வைக்காதீங்க. நான் என் கை வைக்க போகிறேன். மூக்கு நுனி மட்டும் சொந்தம் இருக்குதான். இப்போ நான் என்ன செய்வேன்டா இப்படி போய் நின்று எட்டி பார்ப்பேன். இல்லை ஆனால் இது நல்ல சதுர காணி என்ன. இது சூப்பர் காணி. அடே இப்போ திருத்தி விட்டா அதுவும் இதே மாதிரி தான். யார் அடிக்கிறா வரும் எங்களோட டிக்கெட் காரால் எடுங்க பார்ப்போம். எல்லாத்துலையும் ஆட் பண்ணிடுவாங்கல்ல. ஹலோ ஓம் ஓம். இந்த முதலாவது உங்களோட பேர் என்ன? நான் இதில் எஸ்கே பிளாக்ண்டா செவனி வச்சுருக்கேன். எஸ்கே பிளாக்ண்டா செவனி ஜிவிஎல். എൻ്റെ മുഴു പേര് മഹേന്ദ്രൻ പാലകുമാർ. മഹേന്ദ്രൻ പാലകുമാർ. അപ്പൊ മഹേന്ദ്രൻ പാലകുമാറിന്റെ സെവനി വരണം. അതിന്റെ ഇടം കൂടല്ല പിടിക്കും. இந்த போன்ல செவன்ல தானே அப்படி ஓடிட்டு இருக்கும். ஒழுங்கா பேர் இருக்காங்க. அது பார்க்க மகேந்திரன் பாலகுமாரோட எஸ்கே விளாக் கொண்டு அடிச்சு விடலாம். இல்லாட்டி குமாரன் அடிச்சு விடலாம். பாலன் அடிச்சு விடலாம். பாலன் அடிச்சு விடலாம். நாளைக்கே நீங்களும் வேலைக்கு போறேன் போலக்கண்ணே. இல்லையே நான் வேலைக்கு போறேன். இங்க தச்சுவேல குறி. இப்ப அந்த முதல் நாம இடம்பெயர்ந்து குடியேறின புதுசுல இந்தியன் பட்டு திட்டம் வந்தது. எங்களுக்கும் வேலை குறைவா. ஆனா நாங்கள் என்ன செய்யணும் வேலையை தேடி திரியிறோம்லாங்க. ஒரு நிமிஷம் போங்க. நான் இப்போ ஒரு முக்கியமான அளவில் ஒரு காணி பிரச்சனை ஒன்று நினைக்கிறேன். ஒரு சிக்கல் ஒன்று நினைக்கிறேன். பாரு அடிக்கிறவங்கள திருப்பி போங்க. இப்ப நான் உங்களுக்கு கோல் எடுத்தது முக்கியமான ஒன்று சொல்லதான். என்ன டிக்கெட் போட சொல்லியா இல்லை என்ன வேறேமோ? இல்ல டிக்கெட் நீங்க போடுங்க. மெசேஜ் பண்ணியிருந்தா நீ இப்ப எனக்கு அந்த சொன்ன ஆவணம் தங்களுக்கு கிடைக்கலையாம். தாங்க நாளைக்கு தானே இப்ப புக் பண்ண சொல்லுவாங்களாம். திரும்ப கொண்டு போடுறது நீங்க அதே தேதியில இது 4ஆம் தேதியை போட்டு விடுங்க. சரியா? புற என்னப்பா ஆவணம் வரையில அப்புறம் 4ஆம் தேதி போட்டு திருப்பி என்ன அப்புறம்? ஹலோ அவன் நாளைக்கு சொன்னா நாளைக்கு புக் பண்ணு சொன்னான்னு சொன்ன என்னதுக்காக தான் நான் 4ஆம் தேதி சொன்னேன். அப்பதான் சொன்னா இப்ப என்ன சொல்றது விளையாட்டு இல்லையா இப்ப நாங்கள் இப்ப ஆவணம் இல்ல புக் பண்ண அப்புறம் கோவணம் இல்லாதான் நிக்கும். இல்ல அப்பதான் சொன்னார் எடுத்து காலையில புக் பண்ணுங்கண்டு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா உங்களோட ஒரு சீரியஸான விஷயத்த நீங்க ஒரு ஜோக்கா மாத்துறீங்களப்பா. இல்லையா இல்லையா இதை விட எனக்கு எவ்வளவு கோபம் வரும். நீங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய உங்களுக்கு எனக்கு எவ்வளவு வரும். உங்களோட கதையை கேட்டு இங்க பக்கம் முன்னாடி நேச்சிருக்கிறப்பா. நானே அப்பா அவனோட சொல்றதுல கடுப்பாய் போயிருக்கேன். சரியப்பா இப்ப உங்களோட மனசின் விஷயம் நீங்க கடுப்பாரு. ஓகே சம்பந்தம் இல்லாத எங்களேப்பா இதுக்கு ஒன்னாரு. இல்ல இல்லப்பா இப்ப நாளைக்கு அவன் சொல்றான்னு சொன்னான். நாளைக்கு சொல்லும் பேரு சரி. அப்ப நீங்க நாளைக்கு கேட்டுட்டு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கய்யா. கடைசியா அது ஒரு முடிவா இருக்கட்டும். சரி ஓகேம்மா. சரி நான் கேட்டக்காண்டி நாளைக்கு வேலைன்னு சொல்லி சரி ஓகே நாளைக்கு எடுக்குவா. பாய் பாய்.
இல்ல நாளைக்கு நான் கேட்டதுக்காக வேலை இல்லையா, உண்மையா வேலையா நாளைக்கு? சரி நான் வீடியோ காலிக்கிறேன் நாளைக்கு. ஓகே ஓகே பாய். கள்ள பயிரை நல்ல யோக்குடாப்பா கடவுளே. என்னண்டா விளக்கம் டக்குன்னு எடுத்த உடனே எப்படி ஒரு அலுவலை சொல்லி கொள்ளலாமே, மேல் குத்தியே வளைஞ்சி பேரும் படி எஸ்கி உலகம் சேவனிக்கன் அப்படி சேவனிக்கு அப்படி சேவனிக்கணும் உங்களோட முக்கியமான கதண்டா தான் எடுத்தா இருந்தார். டக்குன்னு எடுத்தா என்னடா அடிக்கடி மாத்திட்டு இருக்கமே விளக்கம். ஓகே பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டி இருக்கு. ஆனா கதை ஒன்று காஜம் பார்த்தீங்க இயல்பா வரணுமாடா. இப்போ என்னென்றால் இப்போ வந்தது பிரயோசனம் இருக்கும்டாப்பா. இந்த என்ன செய்யலாம், இப்போ வேறு காணியை துப்புரவு செய்யப்படுறது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் பணம்தான்டாப்பா கூட நிற்குது. இப்போ ஜேசிபியை கவண்டியை கொண்டு அதுக்குலாம் எல்லாம் உள்ளடுத்தி சரசரண்டு எல்லாம் தள்ளி கிள்ளி எல்லாம் உடைச்சி எல்லாம் அடுக்கி கிடிக்கிட்டு போயிடலாம். ஆனால் மிச்ச வேலையாடுறாப்பா செய்யுது. அப்போ இது ஆளைத்தான் இறக்கணும். அப்போ ஃபைனல் கதையை ஆளோட கதைப்போமே, காய்ச்சி போட்டு போகும்போது என்ன இது ஆள் இறக்கினா தான் இதுக்கு ஒரு நிம்மதியான வேலை பார்க்கலாம். ஆள் இறக்கினா தான் இதுக்கு ஒரு திருப்தியான வேலை பார்க்கலாம். இப்போ அங்கே என்னென்ன ஆள் இப்போ 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 காணியை வந்து பார்த்துட்டோம் கொண்டுட்டோம் எல்லாம் விலை பிரச்சனைலாம் சரி எப்போ எழுதுவோம் ரெண்டு சும்மா நாங்கள் காய்ச்சி விடுவோம். அப்புறம் உண்மையை கேட்போம். என்னென்னா இப்போ காணியெல்லாம் பார்த்தாச்சு, கிளீன் பண்ணுறதெல்லாம் ஓகே செய்யலாம். இப்போ என்னென்னா பெனை தானே கூட நிற்கிது. பனியை வந்து கதைச்சி பட்டியலாதா பெனை கதைச்சி விட்டுண்டா ஓனர் தானே வேணும், உறுதி வேணும், அதுக்கு டிஎஸ்சி பதியணும். இடையில சின்னதுக்கு நெருப்பு வச்சுக்கிறாங்க பார்த்துனீங்களா? எவ்வளோ பிரச்சனை நடக்குது. பெனைக்கு நெருப்பு வச்ச கதை நீங்கள் பகுடி விட்டு நிற்கிறீங்களே. இப்போ ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ ஒரு அந்தரத்தில் நிற்கிறார். நீங்கள் இப்போ இடையக்க இருக்க சின்ன பெனைக்கார நெருப்பு வச்சுட்டாங்க புல்லாத வச்சா தான் எங்களுக்கு இன்னும் சுவமேப்பா. அதான் இல்லை நான் கேட்குறது அப்படியே வச்சு விடலாம். நீங்கள் அப்படி கேட்க வந்தீங்களே. சரி இப்போ உங்களுக்கு நீங்கள் கலைஞ்சி போச்சீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாவப்படியிலே அம்மாச்சி உணவும் இருக்காங்க, போய் சாப்பிடுங்க. என்ன பேரை சொல்லுங்க சரியா? உங்களை பேரை சொன்னால் உள்ளுக்கு விட்றாங்க சரியா? நீங்கள் என்ன பேரை சொன்னால் பழைய அசமம் கொண்டா வைப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் சாப்பாடு எல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ என்ன செய்வோம், இப்போ வந்தக்கே அவர் பிரியோசனம் பண்ணுமே இல்லை. இப்போ என்ன செய்கிறப்ப ஒரு உடையுங்க. இப்போ என்னென்றால் நீங்கள் வந்தீரண்டா, இப்போ உறுதி ஓனர் நீங்கள் வந்தீரனா தான் செய்யலாம் நினைக்கிறேன் இந்த பார்வைக்கு. நீங்கள் வந்தீங்களா நீங்கள் நிற்கிற அந்த காலப்பகுதிக்குள்ளேயே வந்து செய்யலாம். இதுக்கு நாங்கள் பணதரிக்கிறக்கூடிய ப்ரொசீஜரோக்க விசாரிப்போம். சில நீங்கள் வந்த அப்புறம் கொஞ்சம் டிலே ஆகமாட்டா அப்புறம் சிக்கல இல்லை அவர்கிட்ட அந்த லீவ் வெக்கேஷனுக்குள்ளே அவர் எதுக்கும் போய் கேட்கலாமா? பக்கத்துல இருக்கு அந்த அவங்களோட நகராட்சியோ சரி, அது பிரச்சனை இல்லை. என்ன செய்யற உங்களோட கோலான்சை பண்ண பார்த்துக்காண்டி என்னென்ன எல்லாம் செய்ய சொல்லுங்களோ நான் செய்யறேன், பிரச்சனை இல்லை சொல்லுங்க. ஆரம்பத்துல முந்தி எத்தனை வருஷம் இருக்கும் நாங்கள் ஒரு இரவு போல எடுத்து கதைக்க இந்த வாய்ப்பு சொன்னா இப்படிலாம் இதை விதவாயிட்டான் நித்திர இல்லாம பள்ளன படங்காண்டு. அப்ப நீங்க சொன்னீங்க ஏன் ஒரு தாலாட்டு பாட்டி விடுங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? அப்படி ஒரு கதையோட காய்ச்சி ஞாபகம் தாங்க எல்லாருக்கும் முதல் சொல்லோடு யாருக்கு சொன்ன அதுதான் மெய்யர் குளிச்சிட்டியா இல்லாட்டி குளி ரெண்டு புறா குளிப்போன் இருக்கிறீங்க கேட்கிறேன் நான். வந்து செய்ததுக்கு நன்றி. ஒரு எந்த ஒரு யூடியூபரும் ஒருத்தருமே செய்ய இல்லை. கதையெல்லாம் யூடியூபர் கிட்ட கேட்டுனா ஒருத்தருமே கதைக்கு செய்ய இல்லை. அப்படித்தானே எல்லாம் கதையளவு தானே. சரி, அது அவங்கள பொறுத்த தானே, அதை பொறுத்த இதுதானே. நன்றி கிருஷ்ணா. நான் அந்த நேரம் வீட்டை வரேன். மற்றது அங்க கோயம்புத்தூர ஒரு இடம் வேணும் எங்களை தாங்கிறதுக்கு. ஒரு பிரச்சனை இல்லை, எங்கட வீடு முடிஞ்சா எங்கட விட்ட தாங்கலாம். அது முடியலைன்னு சொன்னாதான் சிக்கல். எப்ப முடியும்? நீங்க வந்து போன அப்புறம் ஆனா நல்ல பெம்பலா காய்க்கிறேன்னு போலாங்க, அடிக்கடி சிரிப்பு வருது. நீங்க எதால போவோம்டா, எதாலே போவோம். அதான் 3 பேருக்கும் நன்றி சொல்லட்டாமா? நம்முடைய மனைவி சொல்றோம். ஓம் 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 ஓம். 3 பேருக்கு 3 சகோதரர்களுக்கு நன்றி.
சந்தோஷமா வந்தீங்க கவனா போங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாரம் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சா காணாப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்ற எல்லாரும் சொல்லலாம். நாங்க செய்வோம். அது வேற. சரி, ஓகே ஓகே. நான் சும்மா வீடியோ காண்டி காய்க்கிற பம்பலா. இப்போ என்னண்டா, இப்போ நான் இந்த பனையாளு வேலை காய்ச்சி போடு. இப்போ அவன் நான் ஜேசிபிக்காரனை காய்ச்சான். அவன் சொன்னான் 4 டே செய்யலாமண்டு. சரி. ஜேசிபிக்காரனை காய்ச்சி அவன் 4 டே தான் செய்யலான்னு சொன்னவன். இப்போ அவனை கொண்டு வந்து செய்யறதுக்கு பனையாளு வேலையும் கேட்டுட்டு ஒரேடியாக செய்யலான்னு எங்களுக்கு லாபம். இல்லாட்டி பிறகு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து சும்மா வீட்டை உடைச்சி பிறகு ஒரு நாளைக்கு கொண்டு வந்து பனையத்தை அரைச்சிடலாம். பெரிய சிக்கல் இல்லை. பனையாளு வேலைக்கா நான் கேட்டு பார்த்துட்டு அப்படி காணி உரிமையாளர் அனுமதி இல்லாம செய்யறான்னு சொன்னா பாப்பா நான் வரலாம். இல்லைன்னு சொன்னா அங்க கொழும்புல வந்து பவர் வச்சோடி கொடுத்து வச்சுக்கிற ஒரு ஆள்கிட்ட அவங்ககிட்ட ஏதாவது சொல்லி அப்படின்றது இருக்க முடியுமா? ஏதாவது இப்ப வாரன் காணியாட்ட உங்களோட பேர்ல எவ்வளோக்கு? காணி வந்து இந்த பேர்லையோ? அது வந்து காணி வந்து என்னோட ஒரு 2 பிறப்பு ஒரு தம்பி காணி, மற்ற 2 பிறப்பு வந்து இன்னொரு தம்பி. அவன் தம்பி எனக்கு தந்துட்டு அதான் சொல்லலாம். அப்ப ஒரு தம்பி உங்களுக்கு தந்துட்டார், மற்ற தம்பி தரையில. அது வந்து அவர் வந்து லண்டன்ல இருக்கிற அவர் வருவேல் மாறாண்டா ஒரு அப்ளைன் பண்ணுறதா வருவேதான். அப்போ இது இடியப்ப சிக்கல் மாதிரி கணக்க சிக்கல் கனவேற்ற பேர்ல அடக்கா அக்னி சொல்றான்னு. இது இடியப்ப சிக்கல் மாதிரி இல்லை, இடியப்பம் தானா? அக்னி சொன்னதாகவா? அக்னி தான். இப்படியா விஷயங்களை காய்ப்பாங்க, கொஞ்சம் பிரச்சனை இல்லை. சரியோ சரி அண்ணாச்சி. அடிப்போம், நான் அடிக்கணும். வீட்டை வைத்தா நன்றியா. ஒரு சின்ன வீடியோ பார்த்த மாதிரி இருக்கு கிருஷ்ணாந்து. இதென்ன சின்ன வீடியோ? இருக்கு பாருங்க, பெரிய வீடியோ. சரி அண்ணா, ஓகே ஓகே, பாய் பாய். என்ன அப்போ வந்த ஒரு இதெல்லாம் போயிட்டு இப்போ உண்மை கதை என்னென்னா பணதாரிக்கிற பிரச்சனை ஒன்று இருக்கா? அப்போ அது தமிழ பேரில் இருந்தால் பிரச்சனை. சூப்பராக்கிறதுக்கு ஆட்ட பேரில் இருந்தால் பிரச்சனை. சமயம் தம்பியாடா. இப்போ அண்ணன் மாண்ட பேரில் இருந்தால் நான் சொல்லுவேன் தான் துப்பராக சேர்ந்து விளங்குது. இப்போ அவர் எங்களை வந்து உதவி என்று அழைச்சதுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய துப்பராக கொடுக்குறதுக்கு வந்து இதை நாங்கள் செய்வோம். சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இப்போ வெளுக்கிட்டோம் போய்கொண்டிருக்கோம். வந்து மக்களே நல்ல ஒரு பம்பலாக இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் என்ன சொல்கிறது, ஒரு விருப்பத்தோடு வந்தாங்க. அண்ணாவுக்கு உதவி செய்யணும்னு இப்போயும் ஒன்றும் குறையில. நாங்கள் தான் செஞ்சு கொடுக்க போகிறோம். வந்து இப்படியான வேறு விஷயங்கள்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் சின்ன விஷயங்கள்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக செய்யலாம். இது கொஞ்சம் இதுக்குள்ளே கொஞ்சம் இடியப்ப சிக்கல் சின்ன பிரச்சனைகளை சரி பரவாயில்ல. அதை எப்படியா ஒரு முறையில் ஹேண்டில் பண்ணி அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்வோம். வேடா ஸோ வந்து சந்தோஷம் முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.